கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இதில் பார்வோன், ஆரோன் அப்புறம் இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவர்களுடைய உரையாடலை பார்க்க போகிறோம். மோசேயும் ஆரோனும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வோன் இடத்துல நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடணும், அதனால் நீ ஜனங்களை போக விடணும்னு சொல்கிறாங்க. உடனே பார்வோன் சொல்கிறாரு, இஸ்ரவேலை போக விடுறதுக்கு ஏசப்போட வார்த்தையை கேட்குறதுக்கு அவர் யார்? எனக்கு அவரெல்லாம் யாரும் தெரியாது, நான் அவங்கள போக விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எபிரேயரோட தேவன் எங்களை சந்திச்சிருக்காரு, நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி அவருக்கு நாங்கள் பலியிடணும், அதனால நீ தயவுசெய்து போக விடு, இல்லை அப்படின்னா கொள்ளை நோயும் பட்டயமும் என்ன பண்ணுவோம் எங்கள் மேலே வர பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எகிப்தோட ராஜா சொல்கிறாரு, மோசேயும் ஆரோனும் நீங்கள் 2 பேரும் ஜனங்களை வேலை செய்ய விடாமல் அவங்கள கலைய பண்ணுறீங்க, பேசாமல் உங்களோட வேலையை போய் பார்க்க போங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்வோன் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் ஜனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, அதனால் இவங்க சுமை சுமைக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஓய்ந்திருக்காங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பார்வோன் சும்மா இருக்காமல் ஆலோட்டிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த ஜனங்களுக்கு செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்னாடி மாதிரி வைக்கோல் கொடுக்கக்கூடாது, அவங்களே போய் சேர்த்து ஆனால் முன்னாடி செஞ்ச மாதிரி கணக்கு கொடுக்கணும், அதில் குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சும்மா இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலியிடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு, நீங்கள் முன்னாடி விட ரொம்ப வேலை கஷ்டமாக அவங்க மேலே செலுத்துங்க, அவங்க வெயின் பேச்சே அவங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்களை நோக்கி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம், ஆனால் உங்களுக்கு செய்கிற வேலையில் எந்த கணக்கும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக வேலை செய்யுங்கன்னு அவங்கள அவசரப்படுத்துகிறாங்க. அப்படி செய்ய முடியாதவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, போட்டு என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. அப்போ அவங்களால அதை தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்களா, அவங்க போய் பார்வோன் கிட்ட போய் சத்தம் போடுறாரு, என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட அடியாருக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது நியாயமா, எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, இவ்வளோ இந்த வேலையும் செய்யணும்னு சொல்கிறீங்க, இப்போ நாங்கள் இப்படி அடியும் வாங்குறோமே அப்படின்னு சொன்னோன்னே பார்வோன் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா என்ன பண்ணுறீங்க, சோம்பேறியாக இருக்கீங்க, அதனால தான் போய் கர்த்தருக்கு பலியிடணும்ல நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கணக்கும்படி எனக்கு வேலை நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு இக்கட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வோனை விட்டு அவங்க போகும்போது வழியில் யார் பார்க்குறாங்க, மோசே ஆரோன்னு நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப கோவம் சொல்கிறாங்க, எங்களோட வாசனையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெடுத்து போட்டிங்கல்ல, இப்போ உங்களுக்கு சரிதானா, இப்போ பாரு எங்களுக்கு தான் கஷ்டப்படுன்னு சொன்னோடனே ஏசப்பாட்ட போய் மோசே கேட்குற, ஏசப்பா இந்த ஜனங்களுக்கு ஏன் தீங்கு வர பண்ணீங்க, இதுக்காக என்ன அனுப்புனீங்க, நான் உங்களோட நாமத்தை கொண்டு போய் அந்த பார்வோன் கிட்ட பேசினதுலேருந்து அவன் என்ன பண்ணுறான், ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், நீங்கள் இன்னும் உங்கள் ஜனங்களை விடுதலை ஆக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ரேயரோட இந்த அதிகாரம் முடியுது. இதில் நம்ம பார்த்தோன்னா நிறைய டைம் நம்மளை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, உங்கள் ஏசப்பாவை எனக்கு யாரும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை நிறைய பேர் தொல்லை பண்ணுவாங்க. நம்ம 4 பேருக்கு உதவி செய்ய போயிருப்போம், இல்லை நம்ம அவங்களோட சூழ்நிலையிலேருந்து யோசித்து பார்த்துருப்போம், இல்லை கர்த்தர் நமக்கு ஒரு சின்ன ஏவுதலை கொடுத்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம சில நேரங்களில் அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தப்படவோ செய்வோம். ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம தேவனை நோக்கி முறையிடும் போது அந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவார்.